வணக்கம் சார். நான் வண்டலூர்லேருந்து வரேன். ஸோ என்னோடய ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணலாம், ரீசேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு பையர்கிட்ட நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். பையர் வந்து லோனுக்கு போயிருந்தார். ஸோ லோனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஒரிஜினல் சேல் டீட் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டீட் ரெண்டுமே வந்து நான் லேமினேட் பண்ணியிருந்தேன். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நான் டபுள் சைடு லேமினேஷன் பண்ணிட்டேன். நான் க்ரீன் ஷீட்டை வந்து டபுள் சைடு லேமினேஷன் பண்ணிட்டேன். ஸோ வந்து பேங்க்கில் வந்து அதை லேமினேஷன் ரிமூவ் பண்ணால் தான் வந்து ஃபர்தராக வந்து லோன் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சினாரியோ போயிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த நாலேஜ் கிடையாது, லேமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேங்க்லேயும் சரி, பிஸ்னஸ் ஆஃபீஸ்லேயும் சரி, இது வந்து வேலிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து சார் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி லேமினேஷன் வந்து பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு என்ன கண்டிஷனில் இருந்தாலும் ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சாரோட ரெஃபரன்ஸ் கிடச்சிது. ஸோ நான் அவரோட ஆஃபீஸ்க்கு வந்தேன் நான். ஸோ எனக்கு நல்லபடியாக கோஆப்ரேஷன் எல்லாம் கொடுத்தாரு. ஒரு அஷூரன்ஸும் கொடுத்தாரு எனக்கு. இதை வந்து இப்போ ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துடலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அஷூரன்ஸ் கொடுத்தாரு. ஸோ சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்தாரு. மேக்ஸிமம் ஒரு 1 ஹவரில் வந்து நியர்லி எனக்கு 30 டாக்குமெண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு. 30+ டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு 1 ஹவரில் பர்ஃபெக்டாக லேமினேஷன் எல்லாமே எந்த ஒரு டேம்பரிங் இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஐ எம் ஹாப்பி நவ். ஸோ தேங்க்யூ. நீங்களும் வந்தீங்கன்னா வந்து லேமினேஷன் யாரும் பண்ணாதீங்க, பண்ணாலும் எதுவும் கவலைப்படாதீங்க. சார் இருக்கிறாரு உங்களுக்கு. சார் வந்து உங்களுக்கு 100% அஷூரன்ஸோட உங்களுக்கு எந்த ஒரு டேம்பரிங்கும் இல்லாமல் பண்ணி கொடுத்துருவாரு லேமினேஷன் ரிமூவ். தேங்க்யூ.